வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இன்னைக்கான இந்த அப்டேட்ஸ் வீடியோவில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்னேஷ் சிவனுடைய இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடிச்சிருக்கிற எல்ஐகே. ஸோ எல்ஐகே மூவி டீம் வந்து டிசம்பர் 18 ரிலீஸ் அப்படிங்கிறத முன்னாடியே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, டிசம்பர் 18 படம் வருமா வராதா அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் இருக்குது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோடைய ஓடிடி சேட்டலைட் ரைட்ஸ் வந்து இன்னும் செல் ஆகலை. நடுவில் ஒரு நியூஸ் வந்தது, அமேசான் பிரைம் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அமேசான் பிரைம் வந்து ஃபைனலைஸ் ஆகிற மாதிரி இருக்குன்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனால் இப்போ வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமேசான் பிரைம் வந்து வாங்கலை. ஸோ அதனால் இப்போ மூவி டீம் வந்து ஜியோ ஹாட்ஸ்டாரை அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்க. டாக்ஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ சீக்கிரம் செல் பண்ண தான் வந்து முயற்சி பண்ணுறாங்க. செல் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை, டிசம்பர் 18 வந்துடும். ஒருவேளை ஓடிடி சேட்டலைட் செல் ஆகலை அப்படின்னாலுமே நம்ம பிளான் பண்ணபடி டிசம்பர் 18 படத்தை கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்லையும் மூவி டீம் வந்து யோசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வருது. ஸோ சீக்கிரமே எல்ஐகே டிசம்பர் வருமா வராதா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஆக்டர் கார்த்தியோடைய வாவாத்தியார் படத்தை பற்றி போன அப்டேட் வீடியோலேயே வந்து நம்ம சொல்லியிருந்தோம். படம் வந்து டிசம்பர் 5 வர மாதிரி தெரியல, 5ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதிக்கு தள்ளி போகிற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனால் டிசம்பருக்குள்ளே தான் அவங்க ரிலீஸ் பண்ணி தீரணும், அதுக்கான ஒரு கட்டாயத்திலையும் அவங்க இருக்காங்கன்னு நம்ம பேசியிருந்தோம். ரீசெண்டாக வந்திருக்கிற அந்த படத்தோடைய போஸ்டர்லையுமே பார்த்தீங்கன்னா டிசம்பர் 5 அப்படிங்கிற ரிலீஸ் டேட்டை வந்து போடலை, வெறும் டிசம்பர் ரிலீஸ் அப்படின்னு தான் வந்து போட்டிருக்காங்க. இந்த வாவாத்தியார் படத்தை பற்றி வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் எம்ஜிஆரோடைய இன்ஃப்ளூயன்ஸ் கனெக்ட் வந்து ஹெவியாக இருக்க போதுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதை தாண்டி நம்பியாரோடைய கனெக்டும் படத்தில் இருக்குங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது கார்த்திக் கேரக்டர் வந்து படத்தில் காலையில் வந்து எம்ஜிஆர் ஆகவும் நைட் வந்து நம்பியாராகவும் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எம்ஜிஆர் நம்பியார்னு எந்த வகையில் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படங்களில் இப்போ எம்ஜிஆர் வந்து ஹீரோ நல்லவர், நம்பியார் வந்து வில்லன் கெட்டவர். ஸோ அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் ஷேடை தான் வந்து சொல்கிறாங்க. காலையில் வந்து ஃபுல் பாசிட்டிவான ஒரு கேரக்டராகவும் நைட் வந்து ஒரு நெகட்டிவான ஒரு கேரக்டராகவும் ஓவராலாக வந்து ஒரு கிரே ஷேட் கேரக்டர் தான் கார்த்திக் இந்த படத்தில் ப்ளே பண்ணியிருக்காருன்னு சொல்லப்படுது. வாவாத்தியாருக்கு அடுத்து கார்த்திக் ரிலீஸ் ஆக போகிற படம் சர்தார் 2. ஷூட்டிங்லாம் முன்னாடியே முடிஞ்சிருச்சு. ஸோ மூவி டீம் இப்போ ரிலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் சம்மர் ரிலீஸ் தான் வந்து டார்கெட் பண்ணுறாங்க. ஏப்ரல் அப்படி இல்லைனா மேக்குள்ள படத்தை கொண்டு வர மாதிரி பிளான் வைக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு மே மந்த் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் இருக்கு. ஆக்டர் சூர்யாவுடைய சூர்யா 47 ப்ராஜெக்ட் வந்து அடுத்த டிசம்பர் மாதம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, நம்ம முன்னாடியே சொல்லியாச்சு. ஸோ டிசம்பர் 7ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதிக்குள்ள ஷூட் வந்து போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் கேரளா ட்ரிவாண்ட்ரமில் தான் வந்து பிளான் பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. அண்ட் இந்த படத்தில் சூர்யா ஒரு காப், ஒரு ஃபன் ஃபில்ட் கிரே ஷேட் காப் தான் வந்து ப்ளே பண்ணுறாரு. அண்ட் இவர் வந்து படத்தில் ஒரு பெரிய கேங்ஸ்டரை வந்து சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஒரு கேங்ஸ்டருக்கும் இவருக்கும் நடுவில் தான் வந்து ஃபேஸ் ஆஃப் இருக்குங்கிற மாதிரி சொல்லப்படுது. இது உண்மையா பொய்யாங்கிறது இப்போதைக்கு கன்ஃபார்மாக தெரியல. ஒருவேளை உண்மையாக இருந்தது அப்படின்னா அந்த கேங்ஸ்டர் ரோலில் யார் நடிக்க போறா, யாருக்கும் இவருக்கும் நடுவில் ஒரு ஃபேஸ் ஆஃப் வரப்போகுது, அதை எப்படி கிரியேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஒவ்வொன்றா தெரிய வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சூர்யா 47க்கு அடுத்து சூர்யா 48 ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் சூர்யா வந்து நிறைய கதைகள் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதில் இப்போ வர ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானி நடிப்பில் ரிலீஸ் ஆன சூர்யாவின் சனிக்கிழமை அந்த படத்தை எடுத்த டைரக்டர் விவேக் ஆத்ரேயா அவர் வந்து சூர்யா கிட்ட ஒரு கதை சொல்லியிருக்காரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஒருவேளை இந்த கதை ஃபைனலைஸ் ஆச்சு அப்படின்னா அப்போ இந்த டைரக்டரோட இயக்கத்தில் சூர்யா வந்து மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஒரு படம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது சூர்யா 48 அமையலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. எஸ் ராஜமௌலியோடைய இயக்கத்தில் மகேஷ் பாபு நடிக்கிற வாரணாசி. ஸோ இந்த படத்தில் மகேஷ் பாபு டியூவல் ரோல் பிளே பண்ணுறாரு. ஒரு ரோல் வந்து ருத்ரா அப்படிங்கிற கேரக்டர், இன்னொரு ரோல் வந்து ராமராவும் மகேஷ் பாபு தான் நடிக்கிறாருங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சரி, ராமரா மகேஷ் பாபு நடிக்கிறாரு, அப்போ ஹனுமானா யார் நடிக்க போறா அப்படின்னு பார்க்கும்போது அந்த கேரக்டருக்கு ராஜமௌலி வந்து மாதவனை வந்து அப்ரோச் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. மாதவனும் வந்து இந்த கேரக்டரில் நடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பேசப்படுது. ஸோ மேபி மாதவன் ஃபைனலைஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அப்படி ஃபைனலைஸ் ஆனால் சீக்கிரமே அஃபிஷியல் அப்டேட் கூட நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச இந்த வாரணாசி குளோப் ட்ராட்டர் ஈவெண்ட்டுக்கு மட்டுமே 15லேருந்து 20 கோடி ரூபா கிட்ட மூவி டீம் செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு கணக்கு வந்து சொல்லப்படுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோடைய ப்ரொமோஷன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், ராஜமௌலி வந்து பார்த்தீங்கன்னா களத்தில் இறங்கி ஒவ்வொரு மூல முடுக்கும் பயங்கரமாக வந்து ப்ரொமோட் பண்ணுவார். RRRலாம் அப்படி தான் வந்து ப்ரொமோட் பண்ணாங்க. அதை விட பயங்கரமான ஒரு ப்ரொமோஷன்ஸ் வந்து இந்த வாரணாசி படத்துக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாரணாசி வந்து ஒரு பேன் இண்டியா ஃபிலிம் மட்டும் கிடையாது, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒரு இன்டர்நேஷனல் ஃபிலிமாக தான் வந்து ரிலீஸ் பண்ணணும்னு பார்க்குறாங்க. நடுவில் ஒரு நியூஸ் வந்தது, டிஸ்னி தான் வந்து இன்டர்நேஷனல் டிஸ்ட்ரிபியூட்டராக பல இடங்களுக்கு வந்து இந்த படத்தை வந்து கொண்டு போக போகிறாங்க அப்படின்னு. அது உண்மையாக பொய்யான்னு நமக்கு தெரியல, அது போக போக தான் தெரிய வரும். ஆனால் ஒரு பேன் வேர்ல்டு ஃபிலிமாக தான் வந்து இது உருவாக்கிட்டு இருக்காங்க, அப்படி தான் வந்து டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் படத்தோடைய ப்ரொமோஷன்ஸ்க்கு மட்டுமே 100 கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி நியூஸ் இருக்குது. தலைவர் 173 ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சுந்தர் சி வெளியில் போயிட்டாரு. இப்போ நிறைய டேரக்டர்ஸ் கிட்ட கதைகள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நடுவில் வந்து தனுஷ் டைரக்ட் பண்ண போறாருன்னு வந்துச்சு, நம்ம அப்பவே சொன்னோம் இது கண்டிப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை, சும்மா ரூமர் மாதிரி தான் தெரியுது அப்படின்னு. அது கம்ப்ளீட் வந்து ரூமர் தான். இப்போ வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 டேரக்டர்ஸோடைய பேர் வந்து சொல்லப்படுது. ஒருத்தர் வந்து பார்க்கிங் படத்தோடைய டேரக்டர் ராம்குமார் பாலகிருஷ்ணன், இன்னொருத்தர் வந்து மகாராஜா படத்தோடைய டேரக்டர் நிதிலன் சுவாமிநாதன். ஸோ இவங்க 2 பேருமே சூப்பர் ஸ்டாரை மீட் பண்ணி ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. இவங்க 2 பேரில் யாராவது
யாராவது ஒருத்தர் 173 டைரக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி இப்போ நியூஸ் வருது. ஆனால் கன்ஃபார்மாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா சூப்பர் ஸ்டாருக்கு ஸ்டோரி பிடிக்கணும், செட் ஆகணும். ஒருவேளை செட் ஆகிடுச்சு அப்படின்னா சீக்கிரமே வந்து அனௌன்ஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா RKFA அப்படி தான் பிளான் பண்ணுறாங்க. டேரக்டர் ஃபைனலைஸ் ஆகிட்டார் அப்படின்னா டிசம்பர் 12 சூப்பர் ஸ்டார் பர்த்டே வருது அப்படிங்கிறதுனால அவருடைய பர்த்டே ஸ்பெஷலாக டேரக்டர் அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவிலும் இருக்காங்க. ஆனால் அதுக்கு எல்லாமே ஃபைனலைஸ் ஆகணும். ஒருவேளை இவங்க 2 பேருடைய கதையும் வந்து சூப்பர் ஸ்டாருக்கு பிடிக்கல, செட் ஆகலை அப்படின்னா அப்போ கதை கேட்குற ப்ராசஸ் அப்படிங்கிறது கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். ராம்குமார் பாலகிருஷ்ணன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பார்க்கிங் அடுத்து அவர் STR வச்சு STR 49 டைரக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போ STR 49 வந்து அரசனாக வந்து மாறிடுச்சு. ஸோ அந்த பழைய STR 49 வந்து இருக்கா, டிராப்டா அப்படின்னு பார்க்கும்போது அந்த படத்தில் கதாநாயகியாக கமிட் ஆன கயடு லொஹார் இப்போ ரீசெண்டாக கொடுத்துருக்கிற இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து இருக்குது, அடுத்த வருஷம் வந்து ஷூட்டிங் போவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ பழைய STR 49 வந்து இப்போ STR 52 மாறி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லப்படுது. ஏன்னா இப்போ STR வந்து அரசன் ப்ராஜெக்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். அரசனை முடிக்கணும், முடிச்சுட்டு அஸ்வத் மாரிமுத்து STR 51 முடிக்கணும். அதுக்கடுத்து ராம்குமார் பாலகிருஷ்ணனுடைய இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அரசன் ஷூட்டிங் வந்து சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. வெற்றிமாறன் சொன்ன டேட் வந்து நவம்பர் 24. அப்படி பார்த்தா மண்டேலேருந்து ஷூட்டிங் வந்து ஆரம்பிக்கணும். என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அண்ட் இந்த படத்தில் வட சென்னையிலேருந்து செந்தில், குணா, சந்திரா இந்த 3 கேரக்டர்ஸை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரியா வந்து ரீசெண்டாக கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் அவங்களே வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, சீக்கிரம் ஷூட்டிங்கில் வந்து சிம்புவை மீட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஹைப் அப்படிங்கிறது இந்த படத்துக்கு நல்லாவே இருக்குது. ப்ரொமோ வேறு ரிலீஸ் பண்ணி பயங்கரமாக வெறி ஏற்றி விட்ருக்காங்க. ஆனால் அந்த வெறி வந்து ஏசி குளூரில் அப்படியே வந்து உறைஞ்சி போயிடாமல் சீக்கிரம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி ஃபாஸ்ட்டாக எடுத்து முடிச்சு ரிலீஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். என்ன நடக்க போகுதுங்கிறத பார்க்கலாம். ஜனநாயகன் படத்திலிருந்து அடுத்து முக்கியமான ஒரு அப்டேட் வந்தாச்சு. படத்தோடைய ஆடியோ லான்ச் வர டிசம்பர் 27 மலேசியாவில் நடக்க போகுது அப்படிங்கிறது இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒன் லாஸ்ட் டைம் தளபதி விஜயோடைய ஆடியோ லான்ச் அப்படின்னு சொல்லி தான் வந்து ப்ரொமோட்டே பண்ணியிருந்தாங்க. ஸோ எமோஷனலான ஒரு மொமெண்ட்டாக ஃபேன்ஸுக்கு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஆடியோ லான்ச் வந்து எனக்கு தெரிஞ்சு லைவ் டெலிகாஸ்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். டிசம்பர் 27 நடக்குது அப்படின்னா அப்போ அடுத்த வாரம் ஜனவரி 4 வந்து டெலிகாஸ்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர் கட் பொறுத்த வரைக்கும் ஜனவரி 31 நைட் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகலாம். அப்படி இல்லைனா ஜனவரி 1 ஈவினிங் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அடுத்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயகனுடைய செகண்ட் சிங்கிள் அப்டேட் தான். ஸோ டிசம்பர் 1 வீக் அது வருங்கிற மாதிரி ஏற்கனவே சொல்லியிருந்தோம். 1 வீக்கில் டிசம்பர் 4 வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. காரணம் அன்னைக்கு தான் விஜயோடைய சினிமா கெரியர் ஸ்டார்ட் ஆன நாள், நாளைய தீர்ப்பு ரிலீஸ் ஆன நாள். ஸோ அன்னைக்கு ஸ்பெஷலாக செகண்ட் சிங்கிள் ஒரு மாஸ் ட்ராக் வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. SJ சூர்யா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு டைரக்ட் மலையாளம் ஃபிலிம் அவர் நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஆக்சுவலாக நடுவிலே ஒரு நியூஸ் வந்தது, அவரும் ஃபகத் ஃபாசிலும் சேர்ந்து விபின் தாஸ் இயக்கத்தில் ஒரு மலையாள படம் நடிக்க போகிறாங்க அப்படின்னு. ஆனால் அந்த ப்ராஜெக்ட் வந்து நடக்கல, ட்ராப் ஆயிடுச்சு. இப்போ வர நியூஸ் பார்த்தீங்கன்னா இது வேற ப்ராஜெக்ட், அமல் நீரதோடைய படம். இந்த படத்தில் வந்து ஏற்கனவே பிரேமலு நஸ்லின், மஞ்சுமெல் பாய்ஸில் சுபாஷா நடித்த ஸ்ரீநாத் பாசி, சௌபின் ஷாஹிர், டொவினோ தாமஸ் இவங்க எல்லாரும் நடிக்க போகிறாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டில் ஒரு முக்கியமான கேரக்டருக்கு அமல் நீரத் வந்து SJ சூர்யாவை அப்ரோச் பண்ணியிருக்காரு. டாக்ஸ் போயிட்டு இருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு.